வணக்கம். பாகியலட்சுமி சீரியலில் பழனிசாமி ரெடி ஆகிட்டு வந்து நிற்கிறாரு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, உன்னை அடையாளமே தெரியலடான்ட்டு, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்க அக்காவும் சொல்கிறாங்க, உனக்கு 20 வருஷம் கம்மியாயிட்ட மாதிரி ரொம்ப நல்லா இருக்குதுடான்ட்டு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, அப்பா என்னோட கனவுல வந்தாருன்ட்டு, அப்பா கிட்ட சொல்லி வைமா, இதுக்கு மேலே எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும் சொல்லுமானிட்டு. எப்பவுமே நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி தான் நினைப்போம். உனக்கு எப்பவுமே இதுக்கு மேலே நல்லதாக தான் நடக்கும். நீ போய்ட்டு சந்தோஷமாக பாக்கியாவை பார்த்து பேசிட்டு வா, சீக்கிரமாக அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோன்னு சொன்னோன்னே அவரும் சந்தோஷமாக கிளம்புறாரு. இதே நேரத்தில் ஹோட்டலில் பாக்யா கிட்ட வந்து சண்டை போடுறாரு. நான் சப்பாத்திக்கு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரமான்ட்டு. பாக்யா போய்ட்டு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்ததுக்காக நான் இதை பாதியாக குறைச்சிக்கிறேன்ட்டு அவர்கிட்ட ஜூஸ் வேறு ஒன்று எடுத்து கொடுத்து அவரை சமாதானம் பண்ணி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறமா செல்வி கேட்குறாங்க, அவர் தூரம் சிட்டி சண்டை போட்டு போகிறாரு, அவருக்கு எதுக்காக துட்டு வாபஸ் கொடுத்தீங்க, ஜூஸ் வேறு கொடுத்தீங்கன்ட்டு. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, இப்போ அவர் வந்து சண்டை போட்டு எப்படி கோவமாக போனார், அவருக்கு ஜூஸும் கொடுத்து பாதி பணம் வாபஸ் கொடுத்ததில் அவர் ரொம்ப குஷியாக போகிறாரு. இதை எடுத்துன்னு போய்ட்டு மற்றவங்கிட்ட சொன்னால் நமக்கு நல்லா வியாபாரம் ஆகும் இல்லையான்ட்டு சொல்லும்போது அதுவும் ஒரு ஐடியா தான்ட்டு இவங்க சொல்கிறாங்க. இந்த இடத்துல பழனிசாமி வாசலில் வந்து நின்றுட்டு உள்ள ஸ்டைலாக வராரு. வந்துட்டு நின்று ஒரு செகண்டு பார்க்குறாரு சுற்றுற. இதை அமிர்தாவும் செல்வியும் பார்க்குறாங்க. அண்ணே நீங்களா, ரொம்ப நல்லா இருக்குண்ணே, 10-15 வருஷம் குறைஞ்ச மாதிரி சின்ன வயசு மாதிரி இருக்கீங்கன்ட்டு இவங்க சந்தோஷமாக குஷியாக சொல்கிறாங்க. அப்படியா, ரொம்ப நல்லா இருக்கான்ட்டு ரொம்ப நன்றின்ட்டு இவர் சொல்கிறாரு. அப்போ மேடம்னு சொல்லணும், அவங்க உள்ளே இருக்காங்கன்னு போனோன்னே பாக்யா ரொம்ப டென்ஷனோட எல்லாத்தையும் பரபரப்பாக அங்கே கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து நின்று பார்க்குறாரு. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முன்னால் வராரு. வந்தோடனே மேடம்கிட்ட வந்தோடனே, வாங்க சார்ன்ட்டு, எனக்கு வெயிலாக இருக்குது, அதனால தான் நான் கண்ணாடி போட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன்ட்டு அவர் போட்டுட்ருக்குது பாக்யா கவனிக்கணுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவங்க வேலையில் பிஸியாக இருக்கிறதுனால இவரை சரியாக கவனிக்க மாட்டுறாங்க. ஆமாம் சார், வெயில் ஜாஸ்தியாக தான் இருக்குன்ட்டு இவங்க கணக்கு பார்க்குறதே வேலையாக இருக்காங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு, ஒரு நிமிஷம் இருங்க சார், இது வரேன்ட்டு அவங்க உள்ளே போய் கணக்கு எடுக்கிறாங்க. அங்கேயும் இவர் வந்துடுறாரு. என்ன சார் இங்கேயும் வந்துட்டீங்களான்ட்டு. நீங்கள் ஒரு நிமிஷம் என்னவே, நான் பின்னாலே வந்துட்டேன்ட்டு. சரி வாங்க சார்ன்ட்டு கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. போயிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அப்போ கொடுத்துட்டு இவரை பற்றி ஏதாவது பார்ப்பாங்களா, கேட்பாங்களா, நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்களா, அவங்க வாயால் கேட்கலாமான்ட்டு இவர் காத்துக்கிட்டு இருக்காரு. அதை பற்றியெல்லாம் அவங்க கவனிக்கல. அங்கே அந்த வேலை செய்ய சொல்ல, இங்கே இந்த வேலை செய்ய சொல்லுன்ட்டு அவங்க அங்கே சாப்பாடு ஹோட்டலில் இருக்கிறவங்களாம் வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தது இவர் ரொம்ப ஆசாசி எதிர்பார்ப்போடு வந்தவர். இவங்க எதுவுமே ஒரு வார்த்தை கூட அதை பார்த்து பேசலை. ட்ரெஸ்ஸை பற்றி எதுவுமே ஒப்பீனியன் சொல்லலன்ட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் சரிங்க மேடம் நான் கிளம்புறேன்ட்டு அவர் சொல்லும்போது, கிளம்புங்கன்ட்டு, ஒரு நிமிஷம் நில்லுங்க சார்ன்ட்டு. என்ன மேடம்ன்ட்டு இவர் ரொம்ப ஆசையாக திரும்ப சொல்லுவாங்களோ என்னவோ நீட்டு திரும்பி பார்க்குறாரு. அம்மா கிட்ட சொல்லுங்க, நாட்டுக்கோழி குழம்பு கேட்டிருந்தாங்க, அது அப்புறமா பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிவிடுங்க சொன்னோன்னா அவ்வளோதானான்ட்டு சொல்லிவிட்டு அவர் கிளம்பிடுறாரு. வரும்போது ரொம்ப சோகமாயிடுறாரு. நம்ம எவ்வளோ ஆசாசியாக இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்தோம், ஆனால் இவங்க ஒரு வார்த்தை கூட நம்மளை பற்றி ஒன்று கூட சொல்ல. மற்றவங்களாம் நல்லாவே தெரியுது நம்மளை பற்றி நல்லா இருக்கோனிட்டு, ஆனால் இவங்க எதுவுமே சொல்லன்ட்டு இவர் சோகமாயிட்டார். புலம்பிக்கிட்டே வராரு. பாட்டு போடுறாரு. அதில் பார்த்தாலும் திரும்ப திரும்ப வேறு பாட்டை மாற்றி போட்டால் கூட சோகமான பாட்டே வருது. எல்லாம் நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி நடக்குது பாருன்ட்டு அவர் புலம்பிகிட்டே கிளம்புறாரு. இதே நேரத்தில் பாக்யா கிட்ட கூட வேலை செய்கிறவங்க வந்துட்டு, ஒரு நாள் லீவ் வேணும் மேடம் சொல்கிறாங்க. எதுக்காக லீவுன்னு கேட்டோன்னே, என்னோட தங்கச்சி குழந்தை பிறந்ததுக்கு போய் பார்த்துட்டு வரணுன்ட்டு சரி லீவ் எடுத்துக்கொண்டு அவங்க அனுப்பிட்டு இவங்க அந்த நேரத்தில் ராதிகா சொன்னது ஞாபகத்துக்கு வருது. அந்த யோசனையோடு இருக்காங்க. ராதிகா வேறு யார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லாதீங்கன்னு வேறு சொல்லி வச்சுருக்காங்க. அதை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. டென்ஷனோடு இருக்காங்க அவங்க. அந்த நேரத்தில் செல்வியும் அமிர்தா வந்து நிற்கிறாங்க. அக்கா நீங்கள் பழனிசாமி வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்களான்னுட்டு, அவர் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தார், மேக்கப் பண்ணிட்டு வந்தார், வயசெல்லாம் கம்மியாக இருந்த மாதிரி இருக்குதுன்ட்டு அவரை பற்றி இவங்க ரொம்ப குஷியாக சந்தோஷமாக சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இவங்களுக்கு திரும்ப திரும்ப அதே பேசும்போது பாக்யாவுக்கு எரிச்சலும் கோபமும் வந்தது. எனக்கு வேறு வேலை இல்லையா, நானே 1008 வேலை எனக்கு, நான் அதை பார்ப்பேனா, யார் யார் என்னென்ன ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்காங்க, எப்படி இருக்காங்க, அதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க முடியுமா, யார் எந்த மனநிலைமை இருக்காங்கன்னு தெரியாத, நீ பாட்டுக்கு எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கன்ட்டு போயிட்டு ஆகிற வேலையை பாருன்ட்டு அவங்க திட்டிட்டு போய்ட்டுறாங்க. அதை பார்த்து இவங்க ஷாக் ஆகுறாங்க. எதுக்குக்கா உங்களுக்கு இந்த வேலை, அம்மா அந்த மாதிரிலாம் நினைக்க, அவங்க எப்போ ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க, நீங்கள் இதுக்கு மேலே கனவெல்லாம் காணாதீங்கன்னுட்டு செல்விக்கு அமிர்தா கிண்டல் பண்ணுறாங்க. பாக்யா பேஜாரோட எரிச்சலோடு வந்துட்டு சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கோபி ஃபோன் பேசிக்கிட்டு வந்துட்டு நின்றுட்டுருக்காரு. ரொம்ப ஹோட்டலில் ஜோராக போயிட்டுருக்குது, ஆர்டர்லாம் கிடைக்குது, ரொம்ப நல்லா போயிட்டுருக்குது ஹோட்டலுன்ட்டு பெருமை ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பாக்யாவை ஒரு தடவை பார்த்துட்டு இவர் ஃபோன் பேசுகிறாரு பெருமையாக சந்தோஷமாக. பாக்யாவுக்கு என்ன 2 எரிச்சலாக வருது. அவங்க மாசமாக இருக்காங்க சொன்னது கோபி வராங்க ஃபோன் பேசிட்டு எரிச்சல் படுத்துகிறாரு. அதே நேரத்தில் இவங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து மற்ற முறைக்கிறாங்க. அவரும் பார்த்து ஒரு மாதிரி எதுக்காக இப்படி முறைக்கிறா தெரியலன்ட்டு புரியாமல் முழிக்கிறாரு. அங்கே டேபிள் மேலே ஆப்பிள் இருக்குது, சாப்பிட போகிறாரு. இவங்க பார்த்து முறைக்கிறத பார்த்துட்டு, இது நான் வாங்கிட்டு வந்து வச்ச ஆப்பிள், உங்களோடது எதுவும் எடுக்கலான்ட்டு அவர் சொல்கிறாரு. அவங்க அமைதியாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இவர் அங்கே டேபிள் மேலே பாத்திரம்லாம் இருக்குது, சமையல் பண்ணி வச்சுது, அதெல்லாம் எடுத்து பார்க்கறதுக்கு போகிறாரு. அதெல்லாம் நான் சமையல் செஞ்சு வச்சுதுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. நான் எதுவும் எடுக்க போகல, இங்கே நான் ட்ரை ஃப்ரூட்லாம் வச்சுருந்தேன், அதை சாப்பிட்டுட்டு தான் நான் இப்படி இருக்கேன்ட்டு ரொம்ப கெத்தாக இருக்கேன், அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன், இந்த வயசில் கூட நான் நல்லா இருக்கேன்ட்டு அவர் ரொம்ப பெருமையாக பேசிட்டு அதை ட்ரை ஃப்ரூட் எங்கே இருக்குதுன்னு தேடிட்டு பாக்யா கிட்டே வந்து பார்க்குறாரு. அவங்க கத்தி எடுத்து காட்டுறாங்க. இங்கெல்லாம் எதுக்காக தேடுறீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் நான் அந்த பக்கம் போயிடுவேன், அதுக்கப்புறம் வந்து தேடிங்கன்ட்டு இவங்க கத்தி காட்டினோன்னே
கத்தியை பார்த்ததும் கோபி ஷாக் ஆகுறாரு. அதுக்காக எதுக்காக நீ இந்த மாதிரி கோவப்படுற, போன்னு சொன்னால் நான் போயிட்டு போகிறேன், நான் அப்புறமா வந்துக்கிறேன்ட்டு அவர் புலம்பிக்கிட்டே போகிறாரு. இவங்க மறைக்கிறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.